தாய் தந்தை போற்றும் ஒரு உண்மை கதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிக எளிமையானது. தந்தை தினமும் வயலில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். தாய் தன் கனவுகளை ஒதுக்கி வைத்து மகனின் எதிர்காலமே தன் வாழ்க்கை என்று வாழ்ந்தார். அருண் படிப்பில் திறமைசாலி. ஆனால் வசதி குறைவால் பல தடைகள் வந்தன. நண்பர்கள் நல்ல உடை, புதிய புத்தகங்கள் வைத்திருந்தபோது அருண் பழைய புத்தகங்களோடு தைத்துப் போட்ட பையோடு பள்ளிக்குச் சென்றான். சில நேரம் மனம் உடைந்தாலும் அவன் தாயின் வார்த்தைகள் அவனைத் தாங்கின. நாங்கள் சிரமப்படலாம், ஆனால் நீ சிரமப்படக்கூடாது. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் விதையாக விதைக்கப்பட்டன. ஒரு நாள் பெரிய தேர்வில் அருண் தோல்வியடைந்தான். மனம் உடைந்து வீட்டுக்கு வந்தான். அப்போது தந்தை சொன்னார், தோல்வி உன்னை நிறுத்த வந்தது இல்லை, உன்னை உயர்த்த வந்தது. அந்த நாளிலிருந்து அருண் இன்னும் அதிகமாக உழைத்தான். தாய் இரவு தாமதமாகவும் அவனுடன் விழித்திருந்து படிக்க உதவினார். தந்தை தன் உடல் நலத்தையும் மறந்து வேலை செய்தார். ஆண்டுகள் கழித்து அருண் ஒரு பெரிய அதிகாரியாக ஆனான். மேடையில் நின்று பேசும்போது அவன் சொன்ன முதல் வார்த்தைகள் இதுவே: என் வெற்றியின் பின்னால் என் தாய் தந்தையின் தியாகமே இருக்கிறது. அந்த நாள் அவன் கையில் கிடைத்த விருதை விட அவன் பெற்றோரின் கண்களில் தெரிந்த ஆனந்தமே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி. பாடம்: தாய் தந்தையின் தியாகத்தை மதித்து அவர்களின் கனவுகளை நம் முயற்சியால் நனவாக்குவதுதான் உண்மையான வெற்றி.